தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தூத்துக்குடியில் அரசின் அனல்மின் நிலைய ஒப்பந்த தொடர்பான மோதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா நகர் 7வது தெருவைச் சேர்ந்த அனல்மின் நிலைய ஒப்பந்ததாரர் பாலமுருகன் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசின் அனல்மின் நிலையத்தில் சிவில் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். சமீபத்தில் நடைபெற்ற 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெயிண்டிங் ஒப்பந்த டெண்டரில் பாலமுருகன் குறைந்த விலையில் ஒப்பந்தம் கோரியிருந்தார். இந்த டெண்டரில் திமுகவைச் சேர்ந்த TKS ரமேஷ், சந்தனகுமார், மன்சூர் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். ஒப்பந்தம் 30ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய நிலையில் அதிகாரிகள் எந்த காரணமும் கூறாமல் ஒப்பந்தத்தை ஒத்திவைத்தனர். இதையடுத்து பாலமுருகனிடம் தொலைபேசியில் மிரட்டல் விடுக்கப்பட்டு ஒப்பந்தத்தில் இருந்து வாபஸ் பெறுமாறு வற்புறுத்தப்பட்டது. ஆனால் குறைந்த விலையில் புள்ளி கோரியுள்ளதால் இந்த ஒப்பந்தத்தை விடமாட்டேன் என்று பாலமுருகன் உறுதியாக தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் பாலமுருகன் வெளியே சென்றிருந்த போது அவரது தாய் சிவஞானம் வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது 4 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பொருட்களை அடித்து சேதப்படுத்தியதுடன் பாலமுருகன் உடனடியாக ஒப்பந்தத்தில் இருந்து விலக வேண்டும், இல்லையென்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பாலமுருகன் காவல்துறையினருக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளித்தும் போலீசார் விசாரணை நடத்தவில்லை. பின்னர் பாலமுருகன் நேரடியாக தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து ஒப்பந்ததாரர் பாலமுருகன் தெரிவிக்கையில், தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் அதிகாரிகள் துணையுடன் திமுக தொடர்புடையவர்களும் அதிகாரிகளுக்கு பணம் வழங்குபவர்களும் மட்டுமே ஒப்பந்தம் பெறுகின்றனர். குறைந்த விலையில் புள்ளி எடுத்து அரசுக்கு நன்மை தரும் ஒப்பந்ததாரர்கள் மிரட்டப்படுகிறோம். இதற்கு அரசு மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.